வணக்கம் வியூவர்ஸ். பொண்ணா பிறந்ததால மாசத்துல 3 நாட்கள் லேடிஸ் கஷ்டப்பட வேண்டி இருக்கு. பெண்களோட தனித்துவமான இந்த மாதவிலக்கால தான் எல்லாத்துலயும் உயர்ந்த தாய்மை லேடிஸ்க்கு கிடைக்குது. இருந்தாலும் சில பேரோட பீரியட்ஸ் டைம்ல தான் தீபாவளி, பொங்கல், மேரேஜ் ஃபங்க்ஷன் வரும். அந்த டைம்ல மட்டும் பீரியட்ஸ் முன்னாடியே வந்தா பரவாயில்லன்னு தோணும். அவங்களுக்காக வீட்ல கிடைக்கிற சில பொருட்களை வச்சு முன்னாடியே பீரியட்ஸ வரவழைக்கலாம். அததான் இப்ப நம்ம ஆரோக்கியம் சேனல்ல பார்க்க போறோம். முதல்ல பப்பாளி பழம். ரத்தத்தை சுத்திகரிக்கிற திறன் இருக்கிற பப்பாளி பழம் மார்க்கெட்ல எளிதா கிடைக்கும். இந்த பப்பாளிய நிறைய முறை சாப்பிடுறதாலையும் ஜூஸ் போட்டு குடிக்கிறதாலையும் பீரியட்ஸ ப்ரீபோன் பண்ணலாம். அடுத்து மாதுளை பழம். ரத்த உற்பத்திய அதிகரிக்கிற திறன் மாதுளைக்கு இருக்கு. ஒரு நாளைக்கு 2-3 முறை மாதுளம் பழத்தை ஜூஸ் போட்டு குடிச்சாலே போதும். 10 நாளைக்கு முன்னாலேயே நிச்சயம் பீரியட்ஸ் வந்துடும். அடுத்து அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழம் உடம்போட சூட்டை அதிகரிக்கும். இத அதிக அளவு சாப்பிடுறதாலையும் உடலோட சூடு அதிகரிச்சு சீக்கிரம் பீரியட்ஸ் வந்துடும். இதே மாதிரி இஞ்சிக்கும் உடல் சூட்டை அதிகரிக்கிற குணம் இருக்கு. காலையில வெறும் வயிற்றுல இஞ்சி சாறுல தேன் கலந்து குடிச்சாலே போதுங்க, பீரியட்ஸ் ப்ரீபோன் ஆயிடும். அடுத்து கேரட். விட்டமின் ஏ நிறைஞ்ச கேரட் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இதுல இருக்க கரோட்டின் ஈஸ்ட்ரோஜின் ஹார்மோனை தூண்டும். இதனால பீரியட்ஸும் சீக்கிரம் வரும். சோ பீரியட்ஸ் முன்னாடியே வேணும்னு நினைக்கிறவங்க கேரட் ஜூஸ நிறைய குடிங்க. அப்புறம் வெள்ளத்தோட எள்ளு சேர்த்து சாப்பிடுறதால பீரியட்ஸ முன்னாடியே வரவழைக்கலாம். இது தெரிஞ்சுதான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல பருவமடைந்த பெண்களுக்கு நிறைய எள்ளுருண்டை கொடுத்திருக்காங்க. அடுத்து அலோவேரா ஜெல்லோட தேன் கலந்து காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுறதாலையும் பீரியட்ஸ முன்னாடியே வர வைக்கலாம். தவிர மஞ்சளை தண்ணியில போட்டு 2-3 தடவை குடிக்கிறதாலையும் கொதிக்க வச்ச வெந்தய தண்ணீர் குடிக்கிறதாலையும் பூசணிக்காய பெருமளவு உணவுல சேர்த்துக்கிறதாலையும் பீரியட்ஸ முன்னாடியே வரவழைக்கலாங்க. நிச்சயம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். இன்னும் இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தமான டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.